நிறைய பேர் முருங்கைக்காவை சாப்பிட்டுட்டு முருங்கைக்காவில் பவரே இல்லைன்றாங்க. முருங்கைக்காவில் பவரே இல்லைன்றவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ. ஏன்னா முருங்கைக்காவை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அது எப்படி சாப்பிடணும்னா, எப்போவுமே முருங்கைக்காவை இப்படி இழுத்து இதை துருதி போடக்கூடாது. அதை நல்லா சவிச்சிடணும். அதை நல்லா சவிச்சு அந்த முருங்கைக்காவோட சாறு அவங்க நாக்குக்கு தெரியும். சவிச்சு இதை போடணும். இப்படி போட்டால் அந்த முருங்கைக்காய் சத்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, சமைக்கிறப்பயே நீங்கள் முருங்கைக்காய் அவிக்கிற தண்ணியை எக்காரணத்து கொண்டும் தூர ஊற்றக்கூடாது. அளவான தண்ணி வச்சு அளவாக போட்டு அந்த தண்ணியிலே வெந்து அந்த சாரோட தண்ணியும் முருங்கைக்காவில் ஏறணும். ரெண்டாவது, மிச்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் கூட்டுக்கு பயன்பட்டுக்கும். நீங்கள் பருப்பு கூட்டோ இல்லை தேங்காய் போட்டோ பண்ணுறதா இருந்தால் அந்த தண்ணியோடு சேர்ந்துக்கும். அப்போ முருங்கைக்காய் அவிக்கிற தண்ணியை என்றைக்குமே தூர ஊற்றாதீங்க. அப்படி நீங்கள் சமையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைக்காவோட பவரு உங்களுக்கு தெரியும்.